Hello friends, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸோட சம்மரி தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடல் அனாலிசிஸ் தான் பார்த்தோம். ஸோ நோடல் அனாலிசிஸும் மெஷ் அனாலிசிஸ் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ ஒரு நெட்வொர்க்கு சொல்யூஷன் பண்ணியிருக்கா நோடல் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மெஷ் அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வோல்டேஜ் சோர்சஸ் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம மெஷ் அனாலிசிஸ் போகும். அதே எனக்கு வந்து நம்பர் ஆஃப் கரண்ட் சோர்சஸ் அதிகமாக இருக்கிறப்ப நான் நோடல் அனாலிசிஸ்க்கு போவேன். ஸோ மெஷ் அனாலிசிஸ்லேயே என்னன்னா நம்ம கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி நோடல்லையும் நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் நம்ம கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, சூப்பர் மெஷ் சூப்பர் நோடல் ஓகேங்களா. ஸோ அது அட்வான்ஸ் டெக்னிக். ஸோ சிலபஸில் இல்லைனாலும் நான் சொல்லலை ஓகேங்களா. பட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கரண்ட் சோர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து வோல்டேஜை மாற்றிக்கலாம். அதே மாதிரி நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறப்போ வோல்டேஜ் வந்து கரண்ட் சோர்ஸை மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் பிளேனர் அண்ட் நான் பிளேனர் நெட்வொர்க். ஸோ ரெண்டு நெட்வொர்க்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நோடல் அனாலிசிஸ் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நோட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் இல்லை பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து ஒரு ஜாயின் பண்ணுறது தான் நோட்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப நம்ம ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்குவோம் எப்பவுமே ஓகேங்களா. ஸோ மெஷ் அனாலிசிஸில் வி யூஸ் கேவிஎல். இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கேசிஎல் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ கேசிஎல் வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோ. இதில் வந்து நமக்கு என்னன்னா நோட்ஸ் நோட்ஸ் இருந்தால் எனக்கு n-1 நோடல் ஈக்குவேஷன்ஸும் n-1 நோடல் வோல்டேஜஸும் எனக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே நமக்கு நோட்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் எல்லாமே ஜாயின் பண்ணுற இடம் தான் நோடு. ஸோ இது ஒரு நோடு, இங்கே ஒரு நோட் எடுத்துருக்கேன். ஸோ V1 V2 எடுத்திருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ் நோட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் நோட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நோட்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு எவ்வளோ வோல்டேஜஸும் எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் வரும்னா 2 வரும். ஸோ 3 - 1 ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்போ நோடு 1 அப்படின்னா அதாவது V1 கிட்ட. ஸோ நோடு 1ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்ட் என்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க எனக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் சோர்ஸை we can convert it as a கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணி போடலாம். பட் வந்து இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான இது வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி சூப்பர் நோடலில் வரும் ஓகேங்களா. ஸோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் வந்து என்ன கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இங்கே என்னென்னா நமக்கு நோட்ஸ் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த நோட்ஸுக்கு நம்ம எடுக்கிறப்ப ஸோ கரண்ட் என்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங்னு எடுத்துக்கோங்களா. இப்போ எனக்கு 2 ஆம்ப்ஸுங்கிறது வருது. அப்போ 2A this 2 is equal to இது வெளியே போகுது அப்படின்னா எனக்கு என்ன எடுத்துக்கணும் V1 - V2 divided by 10 V1 இது வந்து நம்ம V0 எடுத்துக்கலாம் V0 divided by 2 அப்படின்னு எடுத்துக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோ சால்வ் பண்ணிக்கோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சம்மரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்சஸும் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணிக்கங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you.